அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டா, ஒரு எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டோ ஒரு ரிசர்ச் ஸ்காலரோ ஒரு சின்ன மாலிகுல் இதை புரோட்டான் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6. அப்போது 2,6 பேராமீத்தாக்சி 3 பொசிஷனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது. 3,3 டைமெத்தில் பிப்பரடீன் ரைட். ஸோ இதனோட காம்பவுண்டர் நேம் இது தான். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கு அப்படின்ட்டா, இந்த ஸ்பெக்ட்ராவோட இதுக்கு புரோட்டான் ஸ்பெக்ட்ரா எடுத்தால் எப்படி வருமோ அதை வந்து நம்ம இங்கே இந்த படத்தில் பார்க்குறோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பீக் வந்திருக்கு அப்படின்னா, புரோட்டான் நம்பர் பீக்கில் சொல்லப்போனால் 0 to 14 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புரோட்டான் என்எம்ஆர் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 0.2 இருந்து கிடைச்சா கூட, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7.8 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பியர் ஆகிருக்கு. நமக்கு தெரியும் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to இதுக்கப்புறம் வரது வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ரீஜன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரதெல்லாம் அலிஃபாட்டிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புரோட்டான் மட்டும் கவுண்ட் பண்ணோம். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இந்த ஸ்பெக்ட்ரா வந்து என்னென்ன புரோட்டான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லாங் பீக் வந்திருக்கு. அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு CH3 அப்படின்ற 2 கார்பன் இருக்கும்போது 6 புரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா அப்பீர் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ 3 ஹைட்ரஜன், அதாவது 3 ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இந்த தேர்ட் பொசிஷனில் இதில் ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்குது. இது அப்பியர் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த CH3 அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக் பொசிஷனில் வர்ற CH3 குரூப்பு இங்கே காட்டுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தில் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 புரோட்டான் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக காட்டும், ஹைட் பீக்காக காட்டும். அது 0லேருந்து அதாவது 1லேருந்து 0 to 1க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்பியர் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிஃபாட்டிக் மெத்தில் குரூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4th பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன் இப்படி எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஹைட்ரஜன், 5th பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன், 6th பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி 2nd பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஹைட்ரஜன் வந்து கவுண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் மெத்தில் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பேராமெத்தாக்சியில் வர்ற ஒரு ஹைட்ரஜன். ஸோ இந்த குரூப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்ட்டா அரோமேட்டிக் நேச்சராக காட்டும். ஏன்னா இந்த குரூப்புக்கும் ஒரே வந்து பார்த்திங்கன்னா காட்ட வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரோமேட்டிக் ரீஜனில் வந்து காட்டிடுது. அரோமேட்டிக் ரீஜன் வந்து ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வீ பண்ணிடுது. அதே மாதிரி OCH3 வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா OCH3 எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா OCH3 2 OCH3 இருக்கிறனால இது ஒரு லாங் பீக் 3.8 வந்து பார்த்திங்கன்னா 3.81 அண்டு 3.76 இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளட்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 ஹைட்ரஜன் உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா காட்டும். அதாவது ஒரு OCH3 அதாவது வெறும் CH3னா 1ல் காட்டும். ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குரூப் இருக்கும்போது வந்து 3.8 to 4க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பியரன்ஸ் ஆகும். அது இந்த பீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சிங்கிளட் வந்து நம்ம வியூ பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு OCH3 3.8 to இன்னொரு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 3.78 அது 76 இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகும். தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன் இங்கே இருக்குது, NH இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே NH வந்து அன்பிரடிக்டட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீக்காக வந்து காட்டும். இந்த NH பீக் வந்து நமக்கு எங்கே காட்டுது அப்படின்ட்டா
எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜனோட இல்லை ஒரு ஆக்சிஜனோட ஒரே ஒரு சிங்கிள் பீக் மட்டும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக காட்டும். அது வந்து 1.90 இங்கே காட்டுது. 1.90 ஒரே ஒரு பீக்கு 1.90 வந்து பார்த்தீங்கன்னா 1.90 ஒரு NH பீக் காட்டுது. NH பீக். ஸோ இது ஒரு பீக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்ட்டா இட் இஸ் ப்ராட் பீக். இது ப்ராட் பீக்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து D2O எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆயிரும். இந்த NH வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், ND கிடச்சிடும். அப்போ வந்து என்னன்னா ப்ராட் பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 1.9 வந்து ஒரு சிங்கிள் பீக் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்து வர்ற பீக்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும். அது என்ன அப்படின்ட்டா இந்த பீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பீக் வந்து உங்களுக்கு ஒரு டபுளட் காட்டும். அதே மாதிரி இங்கே வர்ற தேர்ட் பொசிஷனில் வர்ற ஒரு ஹைட்ரஜன் டபுளட் காட்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா டபுளட் ஆர் டபுளட் எப்படி அப்படின்ட்டா இது வந்து இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இதோட குரூப்பில் இருக்குது அப்படின்ட்டா இது இதோட கப்பிள் ஆகும், விசினல் ஆர் ஜெமினல் கப்ளிங் இப்படி ஆகும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனோட வந்து பைண்ட் ஆகும். பக்கத்தில் இருந்தால் விசினல், தூரத்தில் ஜெமினல், விசினல் கப்ளிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிறதுனால இந்த பொசிஷனில் இருக்கிறது டபுளட் ஆர் டபுளட் இந்த மாதிரி ஒரு பீக் வந்து கிடைக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம எந்த ரீஜனில் இந்த டபுளட் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெரி சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2.45 அதாவது 2.45 அதாவது இந்த ரீஜனில் வந்து வர்ற ஒரு 2.45 இது ஒரு வந்து டபுளட் ஒரு சிங்கிள் ஹைட்ரஜனை காட்டுது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதோட கனெக்ட் ஆகுது. அதாவது இந்த 5E கனெக்ட் ஆகுது. 5E அதாவது ஈக்குட்டோரியல் பொசிஷனோட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா 2.90 ஒன்று வந்து வரும். இந்த ப்ராட் பீக் 2.90 வந்து ஒன்று வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5A வந்து காட்டும். 5A ஆக்சியல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அப்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் பொசிஷன், ஒன்று ஈக்குட்டோரியல் பொசிஷன், ரெண்டு கான்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக், அதாவது கான்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் கான்ஃபர்மேஷனாக இருக்குங்கிறத நம்ம வந்து இந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் நம்பரில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான் நம்பர் எடுத்து ஒரு சின்ன மாலிகுல் அழகாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் எனக்கு கேளுங்கள். தேங்க்யூ.